நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற மூவி ஜீத்து ஜோசப் டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய மலையாள மூவியான வலது வசத்தே கள்ளன். ஜோர்ஜ் ஜார்ஜ் சாமுவேல்ங்கிற கேரக்டர்ல வராரு. அவங்க பொண்ணு ஒரு கான்ஃபிளிக்ஸ்ல கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலையோட சஸ்பெக்ட் இன்னொரு ஹீரோவான பிஜு மேனன் ஆண்டரிங்கிற கேரக்டர்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா வராரு. சோ இது ஜோர்ஜ் ஜார்ஜுக்கு தெரிய வருது. அதை தொடர்ந்து ஜோர்ஜ் ஜார்ஜ் பிஜு மேனனை என்ன மாதிரியா ரிவெஞ்ச் எடுத்தாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட என்டையர் ஸ்டோரி லைன். படத்தோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஜீத்து ஜோசப் எழுதின விதத்துல ஸ்கிரீன் பிளேவை சொல்லலாம். அதாவது பழகின ஸ்டோரி லைன், பொண்ணு கொலை செய்யப்படுறா அண்ட் சஸ்பெக்ட் தெரியும், சோ ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அத ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்கேஜா கொண்டு போய் சுவாரஸ்யமா கிரிப்பிங்கா ஒரு இன்ட்ரோல் கொடுக்க முடியுமோ அதை நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரியில என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல அப்படிங்கறதை இவங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரன்னிங்லே ஒரு சேசிங் கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராபிக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய போர்ஷன்ஸ் வந்து ரெய்னி ஷாட்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. குளிர வந்து நம்மளாலே ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. படத்துல நெகட்டிவ்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட ஸ்டோரியை தான் சொல்லும். ஏன்னா பொண்ணு கொலை செய்யப்படுறாங்க, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஜீத்து ஜோசப் மாதிரியான ஒரு டைரக்டர் கிட்ட கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன்ல போவாங்க. ஏன்னா திருஷ்யம் இந்த மாதிரி பார்த்தோம். ஸ்டோரி லைன் வந்து பழகின ஸ்டோரி லைன் கண்டிப்பா நிறைய பேருக்கு டிசப்பாயிண்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இவங்க வந்து ஒரு பிளாட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஒரு பசில் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த பசிலை சால்வ் பண்ணா இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்து செட் பண்ணிருப்பாரு. இவங்க அந்த கிரியேட் பண்ண பசில் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இல்லாம இருந்த மாதிரி ஒரு ஃபீல். படத்தை வந்து இவங்க கிரிப்பிங்கா கொண்டு போனாங்க ஸ்கிரீன் பிளேவை. பட் அதுல அவங்க அமைச்சிருந்த அந்த பசில் இருக்குல்ல, அது வந்து ஏதோ சம்திங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையோன்னு ஒரு தோணல். ஓவரால் ஒரு நல்ல ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான். அண்ட் இந்த காலகட்டத்துக்கு இவங்க இதுல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி லைன் டச் பண்ணிருப்பாங்க. அதுல கூட இவங்க இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. நீங்க தியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.